போர்லாம் சொல்ல முடியாது. போர்னா இப்போ ரெண்டு பேரும் ஒரு நாடு. இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் தாக்கல. அமெரிக்காவை ஈரான் தாக்குற அளவுக்கு மிசைல் ரேஞ்சும் கிடையாது. இப்போ போர்ன்றது எப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு வேணா சொல்லலாம். ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துடலாம். எப்படி வெனிசுவேலா நம்ம கையில கண்ட்ரோல்ல வந்துல, அதே மாதிரி ஈரானை நம்ம கண்ட்ரோல்ல கையில வந்துட்டா அதை வச்சு சைனா கூட பேர பேசலாம் அப்படின்ற ஒரு குறிக்கோளுக்கு தான் இந்த வார். ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேதாரம் பண்ணி வந்தவர் தான் ட்ரம்ப். சரியா? அப்படின்ற ஒரு கட்சியை இல்லாம அழிச்சவர் தான். படு மோசமான கிரைசிஸ்ல இஸ்ரேல் வந்து மொத்த சேதாரமா ஆயிடுச்சு. இப்போ எமர்ஜென்சிக்கு போயிட்டு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணல, நான் பண்ணிடுவாங்க. இப்போ நெதன்யாஹூ வந்து தனக்கு கேன்சர் இருக்குன்னு அவரே ஒத்துட்டு இருக்காரு. அப்படி ஒத்துக்கிறாருனாலே அவர் வந்து அரசியல்ல இருந்து பின்வாங்க போறாருன்ற ஒரு அந்த டிமென்ஷியா பேஷண்ட் மாதிரி என்னென்னமோ பேசுறாரு. அதாவது இந்த வல்கரா பேசுறது நிறைய பாக்குறீங்களா இப்பெல்லாம், அது அதிகமாயிட்டே போகும். உங்களுக்கு அந்த டிமென்ஷியாவோட அழுத்தங்கள் அதிகமாகும் போது அப்படிலாம் வெளிப்படும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இவருக்கு இருக்கிறதுனால இவரை வச்சுக்கிட்டு ஏதோ சிந்தனைபூர்வமான செயல்கள்லாம் செய்ய முடியாது மிலிட்ரியாலன்றதுனால மிலிட்ரி அவரை ஒதுக்கிட்டு தான் செய்யறாங்க. ஆமா, இப்போ இந்தியன் ஐடி துறை வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப், கேங்ஸ்டர்ஸ் வித் லேப்டாப். ஸோ இவங்க தான் கிரைசிஸை கிரியேட் பண்றாங்க. ஒரு நாடா போய் அந்த நாட்டில் இருக்க பொருளாதாரத்தெல்லாம் வேர்ல்ட் பேங்க் மூலமா அழிக்கும் போது அங்க இருக்க மக்கள் வந்து கிரைசிஸ்ல அமெரிக்கா ஓடிடுறாங்க. சரியா? இதை தான் ஷிட்டோல் இவரு கிரியேட் பண்ண ஷிட்டோல் தான். சரியா? இவங்க கிரியேட் பண்ணதுல இவங்களே இப்போ அவதிப்படுறாங்க. இப்போ கூட பார்க்கலாம், ஏஐ துறைக்கு அவர் ஹெட்டா போட்டது வந்து இங்கே SRM காலேஜில் படிச்சுட்டு போன இவரு தான். அவரை தான் அவங்க ஹெட்டா போட்டிருக்காரு. ஸோ இதான் அவங்க நிலைமை. ஏன்னா அவங்களோட இப்போ பார்க்குறோம் டிமென்ஷியா பேஷண்ட்டாக தான் இருக்காங்க. சரியா? வயசாகிட்டே போகுது அவங்க பாப்புலேஷன். ஸோ இந்த கிரைசிஸ் எல்லாம் அவரால் மீட்ட முடியலன்றதுனால நியூக்ளியர் ஒன்று போட்டு ஒரு மிரட்டல் விடல. இப்போ பார்க்கலாம், ஜப்பான் வந்து நாசத்தை ஆகிட்டே இருக்கு. ஜப்பான் வந்து நெகட்டிவ் குரோத்தில் போயிட்டே இருக்கு. இப்போ பெட்ரோலும் இல்லைன்னா அது என்ன பண்ணணும் தெரியல. ஸோ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அழுத்தங்கள் மூலமாக நம்ம மோடியையும் தூக்கி எறியணுன்றது தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ மோடி மேலேயும் அந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இவங்களே கமலா ஹாரிஸே விட்டு கொடுத்து தான் ட்ரம்ப், அப்படிதான் பார்க்கணும். அது வந்து கமலா ஹாரிஸ் போட்டி போட்டாங்களாம் சொல்லுங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அந்த போர் அப்படின்றது இன்னைக்கு வந்து 2 மாதத்தை தொட இருக்குது. இதுக்கு நடுவில் போர் நிறுத்த அறிவிப்பு அப்படின்றது நடைமுறையில் இருந்தாலும் கூட அந்த டென்ஷன் இன்னும் குறையலை அப்படின்றத நம்மளால பார்க்கணும். சமீபத்தில் ஈரான் தரப்புல வந்து 2 சரக்கு கப்பல்கள் அவங்க தரப்புல பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அமெரிக்க தரப்புல சொல்றாங்க நாங்க 2 கப்பலை பிடிச்சி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தத்துல பார்க்க போனா ஹார்முஸ் ஸ்ட்ரைட் அப்படின்றது பிராக்டிக்கலா க்ளோஸ்ல இருக்குது. ஒட்டுமொத்தமாக வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உலக அளவுல வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட பிடிவாதமாக அதனுடைய நிலையிலிருந்து இறங்கி வராம சும்மா போர் நிறுத்தத்தை அறிவித்தாலும் கூட அந்த பகுதியில் அவங்களுடைய அந்த முற்றுகை அப்படின்றது, ஹார்முஸ் ஸ்ட்ரைட்ல அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முற்றுகையை அவங்க வந்து பின்வாங்கிறதுக்கு தயாராக இல்லாம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. என்ன நடக்குது இப்போ பாத்தீங்கன்னா, இந்த போரே பாத்தீங்கன்னா போர்லாம் சொல்ல முடியாது. எப்படின்னா, ஈரான் வந்து கடைசி வரல பேச்சுவார்த்தை நடத்திட்டே தான் இருக்குது. ஸோ போர்னா இப்போ ரெண்டு பேரும் ஒரு நாடு. இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் தாக்கல. அமெரிக்காவை ஈரான் தாக்குற அளவுக்கு மிசைல் ரேஞ்சும் கிடையாது. சரியா? ஸோ இப்போ போர்ன்றது எப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு வேணா சொல்லலாம். ஏன்னா இஸ்ரேலோட போரோட அடுத்த கட்ட வளர்ச்சியாக தான் இதை பார்க்கணும். எப்படின்னா இஸ்ரேல் வந்து காசா மேலே குண்டு தாக்குது, அப்புறம் லெபனான் மேலே தாக்குது, சிரியா மேலே தாக்குது, அப்படி பரவி வந்துட்டே இருக்கு. அது ஈரானும் போகுது. ஸோ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொருத்தராக போய் 30 வருஷமா ஒவ்வொரு பிரசிடென்ட்டா ஈரானை வந்து கூட சண்டை போடணும்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கேன். ஒவ்வொரு பிரசிடென்ட்டா முடியாதுன்றாங்க. அமெரிக்காவோட பிரசிடென்ட்லாம் ஒருத்தர் முடியாதுன்றாங்க. இப்போதான் ட்ரம்ப் தான் இதை எடுத்து செஞ்சிருக்காரு. ஓட்டமா கிடைச்சவர். அவரும் பாத்தீங்கன்னா முதல் வாட்டி இருக்கும்போது பிரசிடென்டா இருக்கும்போது முடியாதுன்னாரு. இந்த கட்டத்துல அவரை வந்து பேசி இந்த வெனிசுவேலா அட்டாக் நடந்த உடனே, அது சக்சஸ்ஃபுல்லா நடந்த உடனே அவரை வந்து மூளை செலவு பண்ணி வெனிசுவேலா மாதிரி இதை பண்ணிடலாம், ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துடலாம். எப்படி வெனிசுவேலா நம்ம கையில கண்ட்ரோல்ல வந்துல, அதே மாதிரி ஈரானை நம்ம கண்ட்ரோல்ல கையில வந்துட்டா அதை வச்சு சைனா கூட பேரம் பேசலாம் அப்படின்ற ஒரு குறிக்கோளுக்கு தான் இந்த வார். ஸோ இதை வந்து வாரு 2 நாடுக்கு வாருன்ற மாதிரிலாம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அமெரிக்காவோட ஹெஜிமோனியா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு போய் இப்போ சைனாவோட வளர்ச்சியை தடுக்கணும்.
தடுக்கணும், பிரிக்ஸோட வளர்ச்சியை தடுக்கணும். ஸோ இதுதான் குறிக்கோள். ஸோ இந்த குறிக்கோள் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது போர் மூலமாகவும் நடக்கலாம், ஒப்பந்தங்கள் மூலமாக நடக்கலாம், சரியா, இல்லை அசாசினேஷன் மூலமாக நடக்கலாம், நேராக போய் தலைவரை கொள்றது, ஆட்சி மாற்றம் அதன் மூலமா நடக்கலாம். ஸோ அதுக்கான அழுத்தங்கள், அதுக்கான எல்லாமே இதுதான் ப்ரிப்பரேஷன் தான், அதுதான். ஸோ அப்படிதான் பார்க்கணும். அதில் வந்து இஸ்ரேலும் ஒரு பகடக்காயாக தான் பார்க்கணும். ஸோ இஸ்ரேல் வந்து ஈரான் கூட போர் புரியுதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு அழுத்தத்தில் வருது தான், உங்களோட ஒரு பிளான், அந்த சிஏ அந்த மிலிட்ரி பிளான்ல வருது தான். உக்ரைனையும் அப்படி தான் பார்க்கணும். ஒவ்வொன்றும் அந்த கட்டம் தான். ஸோ அந்த கட்ட நகர்வுகள். ஆனால் இதில் என்ன பார்க்கணும்னா இது எல்லாமே தோல்வியில முடியுது. ஸோ இவங்களோட தோல்வி தான் இங்கே பார்க்கணும். ஸோ தோல்வி எப்படி பார்க்கணும்னா, இவங்களால உற்பத்தி சக்திகள் இல்லை, உற்பத்தி பண்ண முடியல. ஸோ இப்போ மிசைல்லாம் இல்லை, அதனால தான் போர் நிறுத்தம் கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களால முடியல, அந்த அப்படி வந்து உலக பரவிய போரை வந்து தொடர அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஸோ முதலாளித்துவ இது வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ அந்த முதலாளித்துவ வீழ்ச்சியை எப்படி பார்க்கணும்னா, இது உலகத்துக்கே ஒரு பாடம். உலகத்துக்கே இந்த பாடம் கற்றுக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த காலத்துலேருந்து ரீகனாமிக்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க, அதனோட வீழ்ச்சி தான். ஸோ அரசாங்க இதை எல்லாத்தையும் இப்போ டாக்னு கொண்டு வந்தாங்கல்ல, அதனோட வீழ்ச்சியாக தான் பார்க்கணும். எப்படின்னா அரசாங்க இதை எல்லாத்தையும் வீழ்த்திட்டு ஸ்டேட் கேபிட்டலிசம் வாங்க, அதாவது இப்போ அரசாங்கமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி எல்லா தொழில்துறையும் வளர்க்கும், அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு அது எல்லாத்தையும் இங்கேயும் பண்றாங்க இல்லையா. பிஎஸ்என்எல்ல வீக் ஆக்கிட்டு ஜியோக்கு கொடுக்குறாங்க, நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்கள நிர்மலா சீதாராமன் பண்றாங்க, அதனோட தோல்வியை தான் பார்க்கணும். ஸோ அதனோட மூலமா அவங்களோட இது வந்து உற்பத்தி சக்தியெல்லாம் வந்து வீக் ஆகி அவங்களால வந்து அந்த பொருளாதாரத்தை இப்போ எப்படி திறமையா அரசு முதலாளித்துவம் மூலமா சைனாவும் ரஷ்யாவும் இப்போ ஈரானும் நிக்குதோ, அதை எதுக்க முடியலன்றது தான் நம்ம பார்க்குறோம். இது யூரோப்பையும் சேர்த்து தான் பொருந்தும். யூரோப்லயும் இந்த பிரைவேடைசேஷன் தொடர்ந்து யூரோப்போட இதையும் வந்து வீக் ஆக்கியிருக்காங்க, உற்பத்தி சக்தியும் வீக் ஆகி. இப்போ அப்படி வீக்கானத காரணத்தினாலதான் யூரோப் வந்து இந்த போர்ல தங்களை ஈடுபடுத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதை காப்பாற்ற வேண்டியது ஐரோப்பாவோட கடமையும் தான். பட் ஆனா அதே நேரத்துல ஐரோப்பா இதுல தலையிட முடியாததற்கு காரணம் உலக அளவுல இந்த பொருளாதார மந்தம், இல்லாட்டினா அவர்கள் கட்டி எழுப்பியக்கூடிய அந்த பொருளாதார அந்த சுழற்சி முறை, அதுல ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பிரச்சனை. ஆமா, அதனோட பிரச்சனை யூரோப் வந்து ரொம்ப மோசம். ஏன்னா பெட்ரோலையும் இந்த இதெல்லாம் சீப்பா வந்து பெட்ரோலையும் கட் பண்ணி விட்டாங்க ரஷ்யாவை. ஸோ யூரோப் வந்து படுமோசமான குழிக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதனால ஏற்கனவே அதுக்கு வந்து இந்த பிரைவேடைசேஷன்லாம் பண்ணி அரசாங்கத்தை சுஸ்மிதா சென் மாதிரி இதுவாகணும்ல, வேலை வாய்ப்பு போச்சு, எல்லாமே ரொம்ப வீக்காக தான் இருக்கு எல்லா பொருளும். அதனால தான் வந்து அதுங்க எல்லாரையுமே வந்து அரசாங்கத்தை ஈஸியாக மிரட்ட முடியுது. ஏன்னா எல்லாமே வீக்காக இருக்கிறதுனால எப்படி வேணா மிரட்டி எப்படி வேணா செய்ய வைக்க முடியுது. அதை வந்து இங்க ஒரு உலக முதலாளிகள்லாம் வந்து அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. இந்த பிளாக் ராக் மாதிரி முதலாளிகள்லாம் என்ன பாக்குறாங்கன்னா, இந்த மாதிரி அரசாங்கத்தை வீக் ஆகி கட்சிகள் எல்லாமே சேதாரம் பண்ணி, நம்ம ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேதாரம் பண்ணி வந்தவர் தான் ட்ரம்ப், சரியா, அப்படின்ற ஒரு கட்சியே இல்லாம அழிச்சவர் தான் இவர், சரியா. ஸோ அப்படி வந்து இவங்க வந்து ஒவ்வொரு ஊர்லயும் அதை செய்யறாங்க, யூரோப்லயும் செய்யறாங்க, கட்சிகள் எல்லாத்தையும் வீக் ஆக்குறாங்க. ஒரு தனி அந்த இப்போ வர ஆட்சிக்கு எப்படி இந்தியாவில் கூட நரசிம்மராவுக்கு அப்புறம் மன்மோகன் சிங்ன்ற ஒரு வங்கி தொடர்பு உள்ள ஒரு ஆளையே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்க, வங்கி நிபுணர் பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கேயும் வந்து எல்லா வங்கி நிபுணர்கள்லாம் இப்போ கனடாவில் பார்த்து வந்திருக்கிற அந்த ஜேபி மார்க்கில் வேலை செஞ்சவர், இப்படி எல்லாரையும் அமர்த்துறாங்க. அதை வந்து இன்னும் தோதுபாடு ஆக்கிறதுக்கு கலர் ரெவல்யூஷன்லாம் கொண்டு வராங்க ஒரு ஊரா. ஸோ என்ன பண்றாங்க, ஒரு இந்த ஃபைனான்ஸ் கேபிட்டல் என்ன பண்ணுதுன்னா, இப்போ இன்டர்நெட் மூலமா அதை சொல்றாங்க, இப்போ டிஜிட்டல் ஃபியூடலிசம் அப்படிலாம் கூட சொல்றாங்க. ஸோ என்னன்னா டிஜிட்டல் மூலமா அந்த கேபிட்டலிஸ்ட் இதை வந்து அஜெண்டாவை தள்ளுறதுக்காக எல்லா நாட்டிலையும் ஒரு மாதிரி கலர் ரெவல்யூஷன்லாம் கொண்டு வந்து, ஏற்கனவே இருக்க ஒரு இது இருக்கு இல்லையா, அங்க இருக்க ஒரு ஜனநாயகத்துக்கு அவ்வளோ கோளாறுபாடு இருந்தாலும் இப்போ ஈரான்ல இருக்குது, எல்லா இடத்துலையும் அவங்க ஊர்ல கட்டி எழுப்பப்பட்ட ஒரு ஜனநாயக இதெல்லாம் முறையெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உடைச்சி தகர்த்து எரியறதுக்கு தான் செய்யறாங்க. ஸோ அப்படிதான் பார்க்கணும், இது உலகாவிய ஒரு மூமெண்டா தான் பார்க்கணும். ஸோ அதுல வந்து ஈரான்ல அதை ஏற்படுத்தணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, இந்த கலர் ரெவல்யூஷன் பண்ணணும்னு. ஆனா அது வந்து தோல்வி ஆயிடுச்சு. ரஷ்யாலையும் திருப்பி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சைனால முன்னையே வந்து ஹாங்காங்கை வச்சு ட்ரை பண்ணாங்க, அது முடியல. ஸோ இந்த ஒரு போராட்டம் தான் போயிட்டு இருக்கு. சரி, இது எங்க போய் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி ஹார்முஸ் வந்து மூடப்பட்டிருக்கு, அங்க வந்து கப்பல் போக்குவரத்து இல்லை.
இன்னொரு புறம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், பாகிஸ்தானினுடைய மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கான அந்த முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இதற்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்துச்சு, ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டது. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்துடும்? இப்போ ஈரான் தரப்புல முன்வைக்கக்கூடிய அந்த டிமாண்ட்ஸ் அதை வந்து அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்வது அப்படின்றது அதனுடைய தோல்வியாக அது பார்க்குதா? அப்போ இந்த மிடில் பாயிண்ட் வந்து சேர்றதுக்கு மிட் பாத் அப்படின்றத ஒன்று கண்டுபிடிக்கிறதுல தான் இவங்க 2 பேருக்குமே சிக்கலா. அதற்காகத்தான் இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. போர் டெக்னிக்கலா வந்து இன் பிளேஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் பார்க்கணும். படு மோசமான கிரைசிஸ்ல இஸ்ரேல் இருக்கு. இஸ்ரேல் வந்து மொத்த சேதாரமாக ஆயிடுச்சு. இப்போ எமர்ஜென்சிக்கு போயிட்டு இருக்கு. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணல, நான் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நெத்தன்யாஹு வந்து தனக்கு கேன்சர் இருக்குன்னு அவரே ஒத்துட்டு இருக்காரு. அப்படி ஒத்துக்கிறாருனாலே அவர் வந்து அரசியல்ல இருந்து பின்வாங்க போறான்ற ஒரு இதுதான். சரியா? அப்படிப்பட்ட அழுத்தம் அவர் மேல வருது. ஏன்னா இவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல, அந்த போரை கண்டினியூ பண்ண முடியல. வீக் ஆகிட்டே போறாங்க. போரை எவ்வளவு நாள் தொடர்றாங்களோ அவ்வளவு வீக் ஆகிட்டே போகுது. ஏன்னா உற்பத்தி இல்லை. ஸோ இந்த கிரைசிஸ் இருக்கிறதுனால இந்த கிரைசிஸ் வந்து இன்னும் டீப்பன் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா இது வந்து வெறும் ஈரான்ல நடக்கிற போர் இல்லை, இது உலகாவிய போர். அப்படிதான் பார்க்கணும். ஸோ எல்லா அரசாங்க இதையும் வீக் பண்ணி அதை வந்து கையில எடுக்கணும்ன்றதுதான் இந்த ஃபைனான்ஸ் கேபிட்டலோட இது. அந்த ஃபைனான்ஸ் கேபிட்டல் வந்து யாரோ வந்து தந்திரமா பண்ணி ஒரு 4 பேர் செய்யறது இல்லை. அது பாத்தீங்கன்னா இப்போ மக்கள்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷன் மக்கள்லாம் வந்தாச்சு, பழைய ஜெனரேஷன்ல போயாச்சு. ஆனாலும் அந்த ஃபைனான்ஸ் கேபிட்டலும் அதனோட இதுவும் வந்து லாப நோக்கில் அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கிரைசிஸ் வந்து முத்திக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு ஃபார்ம்ல இல்லைன்னா இன்னொரு ஃபார்ம்ல வரும். இப்போ ஈரான்ல இல்லைன்னா ஈரான்ல கொஞ்சம் இது சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல தொடரும், மலாக்கா ஸ்ட்ரெயிட்ல தொடரும், தைவான்ல தொடரலாம்னு பார்ப்பாங்க, இல்லை பிலிப்பைன்ஸ்ல தொடரணும்னு பார்ப்பாங்க, இந்தோனேஷியால தொடரணும்னு பார்ப்பாங்க. இது தன்னோட உருவமாக்கம் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு இடமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த கிரைசிஸ் வந்து டீப்பனே ஆகும்போது சில இடத்துல வந்து இப்போ நியூயார்க்கில் நடந்துச்சு இல்லையா, மம்தானி மாதிரி எதிர் புரட்சி வரும்போது அவங்களையும் அகாமடேட் பண்ணிப்பாங்க, அவங்களையும் இவங்களோட அகாமடேட் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு அகாமடேஷன்ல போயிட்டே இருக்கும். ஈரானும் பார்த்தீங்கன்னா தன்னோட IRGCயோட அந்த ஒரு தீவிரமான ஒரு அப்ரோச்சையும் ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்காக மிதவாதிகளை வச்சிருப்பாங்க. ஸோ மிதவாதிகளை வச்சு கொஞ்சம் பேச்சு நடத்துவாங்க. பாகிஸ்தான் மூலமா நடக்கும். பாகிஸ்தான்லயும் பார்க்கலாம், ஒரு பெர்மனன்ட் கிரைசிஸ் தான், அந்த நாடே ஒரு கிரைசிஸ் தான். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் கிரைசிஸ் இருந்திருக்கும். இம்ரான் கானை வர விடாம பண்ணிட்டு இருக்குது. இப்படியே தான் இந்த கிரைசிஸ் வந்து இப்படியே தான் போயிட்டே தான் இருக்கும். உலகாவே கிரைசிஸ். IRGC இப்போ வந்து ஒரு நேரடியாக இறங்கி போக முடியாது, அமெரிக்காவோட டிமாண்டுக்கு நேரடியாக இறங்கி போக முடியாது. ஆனா இறங்கி போக வேண்டிய ஒரு தேவை IRGCக்கு இருக்கு. அதற்கான வழியை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அண்ட் அவங்களும் வந்து ஒரு நாடு வந்து மொத்த மக்களை வந்து ஒன்று சேர்த்து ஒரு நாட்டு பற்ற காமிச்சிட்டாங்க. அதனால உலக அளவுல இவங்க பின்வாங்குவாங்க. ட்ரம்ப் வந்து பின்வாங்கிறது தன்னோட எலெக்ஷன் தோல்வி, தன்னோட டிசம்பர்ல இப்போ இது வருது படு தோல்வின்னு கேள்விப்பட்டேன். அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட்லயே இவர் தான் லோயஸ்ட்னு கேள்விப்பட்டேன். அமெரிக்காவோட ஹிஸ்டரியிலேயே செகண்ட் டேர்ம்ல ஒரு லோயஸ்ட் பாப்புலாரிட்டி இருக்கிறது இவரு தான். ஸோ இவரு இருக்கிறதுனால இவர் வந்து நியூக்ளியர் வாருக்கு போகலாமான்னு ட்ரை பண்ணாரு. ஸோ ஆமா, நியூக்ளியர் கோடு கேட்டாரு. அவங்க வந்து இது பென்டகன் வந்து முடியாது, நியூக்ளியர் கோடே இவருக்கு தரல. இப்போ பென்டகன் நடத்துற முக்கியமான மீட்டிங்லாம் இவரை கூப்பிடுறது இல்லை, பிரசிடென்ட் கூப்பிடுறது. ஏன்னா இவர் ஒரு மாதிரி மைண்டும் பாத்தீங்கன்னா ஒரு அந்த டிமென்ஷியா பேஷண்ட் மாதிரி என்னென்னமோ பேசுறாரு. அதாவது இந்த வல்கரா பேசுறது நிறைய பாக்குறீங்களா இப்பெல்லாம், அது அதிகமாயிட்டே போகும். உங்களுக்கு அந்த டிமென்ஷியாவோட அழுத்தங்கள் அதிகமாகும் போது அப்படிலாம் வெளிப்படும். இவங்க கூட நீங்க பார்க்கலாம், நம்ம பிடன் கூட கடைசி காலத்துல நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துவார். ஸோ அது ஏன்னா அது அந்த ரஷ்யா போற தோக்க புட்டினை கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுவார். ஸோ அது ஏன்னா அந்த டிமென்ஷியா பேஷண்ட்டுக்கு வர்ற அடுத்த ஒரு இது, அந்த வயசாகிட்டா அது தானா வரும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இவருக்கு இருக்கிறதுனால இவரை வச்சுக்கிட்டு ஏதோ சிந்தனைபூர்வமான செயல்கள்லாம் செய்ய முடியாது மிலிட்ரியாலன்றதுனால மிலிட்ரி அவரை ஒதுக்கிட்டு தான் செய்யறாங்க. ஓகே, சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண முடியாது, அதுவும் ஒரு காரணம். ஏற்கனவே பாக்குறோம், ஒரு இவரை வந்து மிலிட்ரி ஜெனரலை வந்து தூக்குனாங்க. ஆமா, அவர் வந்து ட்ரம்போட சப்போர்டர். அவர் வந்து வீட்டையே கூட மாத்திக்கிட்டு ட்ரம்போட வீடு பக்கமே கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு. அவரு வந்து ட்ரம்ப் தூக்க வேண்டிய நிலைமையில இருக்காரு. ஏன்னா அவர் நண்பரா இருந்தாலும் தூக்கி தான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மிலிட்ரியில வந்து கிரைசிஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அதை எப்படி மீட்டுறதுன்னு ஆளுங்களை தூக்கி பாக்குறாங்க. அதுல எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உற்பத்தி இல்லை, ஆளுங்களை தூக்கினா போகுது.
ஸோ உற்பத்தி சக்தியை பெருக்க முடிகிற கெப்பாசிட்டி இதுக்கு இல்லை இந்த சமுதாயத்துக்கு. இது வந்து ஒரு போகஸ் சமுதாயம், ஒரு தாந்தோன்றி சமுதாயம் அதான் வந்து உருவாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தினா என்னென்ன தெரியாது, அதை பற்றி என்னென்ன பேசாது. ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விக்கி சமுதாயமாக இருக்குது. ஸோ ஸ்விக்கி எம்ப்ளாய்மெண்ட் தான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்குது. அரசாங்க எம்ப்ளாய்மெண்ட் என்ன, அரசாங்கம் வந்து அடுத்த கட்டத்தில் மக்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு தருது, அதை பற்றி ஒரு சிந்தனையுமே இல்லை. சரி, இப்போ வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் H1B விசாவை வந்து ஒரு 3 years சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பில்லை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு ட்ரம்ப். அப்போ இந்த மாதிரியான முயற்சிகள் அப்படின்றது அவருடைய அழுத்தத்தின் காரணமாக வேறு வழி இல்லாம உள்நாட்டு மக்களை திருப்திப்படுத்துவதற்காக ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் அப்படின்றதுக்காக அவர் செய்யக்கூடிய விஷயமாக இதை பார்க்கலாமா? ஆமா, இப்போ இந்தியன் ஐடி துறை வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப், கேங்ஸ்டர்ஸ் வித் லேப்டாப் அப்படின்னு. ஸோ சைனாவையும் அதே மாதிரி கேங்ஸ்டர்ஸ் இந்தியாவையும் சைனாவையும் ஷிட்டோல் அப்படின்றது. ஆமா, ஷிட்டோல், அது அவங்க ஊரே வந்து ஷிட்டோல், அதனால தான் நம்ம ஊருக்கு ஓடி வராங்க. அது உண்மைதான். சரியா? ஸோ அந்த ஊர் வந்து பொருளாதாரம் படுமோசமா இருக்குது. ஏன்னா இவங்களோட அடக்குமுறையால அமெரிக்கன் அடக்குமுறையால தான் அந்த நாடுகள்லாம் பாழடிக்குது. இப்போ சவுத் அமெரிக்காலாம் பாக்குறோம்ல, இப்போ வெனிசுவேலா பாழடிக்குது. வெனிசுவேலா பாழஞ்சின்னா அவங்களாம் வந்து அமெரிக்கால தான் வந்து ஓடி வருவாங்க, ஏழ்மையால ஓடி வருவாங்க. ஸோ இவங்க தான் கிரைசிஸை கிரியேட் பண்றாங்க. ஒவ்வொரு நாடா போய் அந்த நாட்டில் இருக்க பொருளாதாரத்தெல்லாம் வேர்ல்ட் பேங்க் மூலமா சீரழிக்கிறாங்க. அழிக்கும் போது அங்க இருக்க மக்கள் வந்து கிரைசிஸ்ல அமெரிக்காவுக்கு ஓடி வராங்க. சரியா? இதை தான் ஷிட்டோல் இவரு கிரியேட் பண்ண ஷிட்டோல் தான் இவரு. சரியா? இவங்க கிரியேட் பண்ணதுல இவங்களே இப்போ அவதிப்படுறாங்க. ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, ஓரளவுக்கு மென்பொருள்ல வந்து இந்தியாவும், ஹார்ட்வேர்ல வந்து சைனாவும் ஒரு மாதிரி கண்ட்ரோல் வந்தாச்சு. பொருள் முதல்வாதத்துல சொல்றேன். உற்பத்தி சக்திகள் மூலமா சொல்றேன். பொருள்னு இருக்கணும்னு அவசியம் இல்ல, உற்பத்தி சக்தி மனிதனோட லேபர்ல இருந்து வருது. ஸோ அதுல வந்து இப்போ இவங்க தான் திறமையா இருக்காங்க. அவங்க வீக் ஆகிட்டே தான் இருக்காங்க, பர்மனெண்டா வீக். இப்போ கூட பார்க்கலாம், ஏஐ துறைக்கு அவர் ஹெட்டா போட்டது வந்து இங்க SRM காலேஜ்ல படிச்சுட்டு போன இவரு தான். அவரை தான் அவங்க ஹெட்டா போட்டிருக்காரு. ஸோ இதான் அவங்க நிலைமை. ஏன்னா அவங்களோட இப்போ பார்க்குறோம் டிமென்ஷியா பேஷண்டா தான் இருக்காங்க. அவங்க சரியா வயசாகிட்டே போகுது அவங்க பாப்புலேஷன். ஸோ இந்த கிரைசிஸ் எல்லாம் அவரால் மீட்ட முடியலன்றதுனால நியூக்ளியர் ஒன்று போட்டு ஒரு மிரட்டல் விடலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த நியூக்ளியர் கோடை இவருக்கு தரமாட்டேன், ஆக்சஸ் தரமாட்டேன்னு. ஸோ அந்த மிரட்டல் அப்படிதான் பார்க்கலாம்ல. அதாவது அவர் நியூக்ளியரை பயன்படுத்தணும்னு யோசிச்சதனுடைய வெளிப்பாடு தான் என்டையர் சிவிலைசேஷனே வந்து நான் இல்லாமல் செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னது. நியூக்ளியர் மனசுல வச்சுதான் அவர் சொன்னது. ஆனா அங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த உலகாவிய முதலாளிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து அப்போ நியூக்ளியர் போட்டாங்கன்னா ஈரான்லயே இருக்காதுல்ல, அது பரவி இஸ்ரேலும் போகும், GCCயும் போச்சுன்னா மொத்தமே பொருளாதாரமே சீரழிஞ்சிடும். ஏன்னா அதை நம்பி தானே இந்த பிளாக் ராக்ல இன்வெஸ்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. ஸோ ஈரான் கூட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துதான் ஆகணும். ஸோ அது வந்து ஆனா இந்த கிரைசிஸ் வந்து பெர்மனெண்டா தான் இருக்கும். இதுக்கு தீர்வு வந்து சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இதுக்கு தீர்வு பண்ணாங்கன்னா தான் முடியும். தீர்வுனா என்ன மாதிரி பண்ண முடியும்? மிலிட்டரி சப்போர்ட் மூலமா டைரக்டா இருக்கணும். இது ஒரு ப்ராக்ஸி வேர்ல்டு வார் தான். ஸோ அமெரிக்காவோட அக்ரஷனையும் இஸ்ரேலோட அக்ரஷனையும் இவங்க ரெண்டு பேரும் மிலிட்டரி வைஸ் வந்து ஃபேஸ் பண்ணணும். அது அந்த மாதிரி ஒரு ஆளு வர்க்கம் அங்க இல்ல. அந்த ஆளு வர்க்கம் பாத்தீங்கன்னா எப்படின்னா, அது வந்து புரட்சி பண்ண அந்த ஒரு சோசியலிஸ்ட் ஆளு வர்க்கம் கிடையாது. இது எப்படின்னா, இது ஒரு பெரிய இன்வெஸ்டர், அமெரிக்கால ஒரு இன்வெஸ்டர். இவர் சைனாவை பார்த்தீங்கன்னா அது வந்து சைனா அமெரிக்கான்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஹைபிரிட் அது வந்து GCC நாடுகளையும் இப்போ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருது. ஸோ அதுக்குள்ள எல்லாத்துலேயும் அதுக்கு இது இருக்கு, பங்குதாரராக இருக்காரு, எல்லா ஊர்லேயும் பங்குதாரர். ஸோ அதனால அவரால் அப்படிப்பட்ட ஒரு போருக்கு போக முடியாது. ஏன்னா அந்த போருக்கு போனாலே முதலாளித்துவ கதையை முடிஞ்சிடும். சரியா? அது முடிக்கிற அளவுக்கு இவங்களும் இல்லை. ஸோ இது ஒரு உலகமாகவே இழுபறி தான் இது. ஸோ இப்போ ரஷ்யாவும் பார்க்கலாம், அவங்க முதலாளித்துவத்து மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கனால இப்போ பேங்க்கு இவங்க இருந்தாங்க, ஹெட்டு ஒரு லேடி இருந்தாங்க. அந்த லேடி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகமாகவே வச்சிருந்தாங்க, குறைக்க மாட்டேன்ட்டாங்க. ஏற்கனவே ரஷ்யாவில் வந்து உற்பத்தி பெருக்கம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா மிலிட்டரியை நம்பி தான் அத்தனைமே இருக்கு. மற்ற ஸ்தாபனங்கள்லாம் பெரிய உற்பத்தி இல்லை, சைனாவை நம்பி தான் இருக்கு. ஸோ அப்போ உற்பத்தியை பெருக்கணும்னா ரஷ்யாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும். அந்த லேடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக வச்சுட்டு இருக்கு. இப்போ ரெசெஷனில் போயிடுச்சு அந்த லேடியால். ஸோ இந்த வங்கிகள் வந்து எப்பயுமே பிரச்சனை தான். மக்களோட வளர்ச்சிக்கு வங்கிகள் எப்பயுமே பிரச்சனை, தடைதான். ஏன்னா வங்கிகள் வந்து பண வளர்ச்சியே பார்க்குங்க. பணம் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தாதான், அடிமட்டத்துல வரப்பு உயர நெல் உயரணும்ல, அடிமட்டத்துல போய் சேர்ந்தாதான் உற்பத்தி பெருகும், முதலாளித்துவம் வளரும். ஆனா முதலாளித்துவம் என்ன பண்ணும்னா, அது ஒரு டைட் பெல்ட் மாதிரி நடத்தி உங்க அரசாங்கத்தை எப்படி டைட் பண்ணி சுஷ்மா மாத்தணும்னு சொல்லி உலகவே கிரைசிஸ் உருவாக்கி அப்பப்போ வந்து இப்போ இதுல வந்தார் இல்லையா, நம்ம பங்களாதேஷ்ல இவர் வந்தார் இல்லையா, அவர் வந்து இந்த சிறு வங்கி
யூனிட்ஸ் வந்து சிறு இது மூலமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அது மூலமா கொஞ்சம் வளர்க்கலாம்னு பார்த்தாங்க. அதை கூட இவங்க அலோவ் பண்றது இல்லை. ஏன்னா இந்த பெரும் முதலாளிக்கு வந்து அதை கூட எதுக்கு தரணுன்ற மாதிரி பிடிக்கிறாங்க. இப்போ இந்தியாலேயே வந்து முகர்ஜி நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அந்த சிறு வணிகத்துக்காக தான். அவர் வந்து சிறு வணிக உற்பத்தியை இந்தியாவில் பெருக்குங்கன்னு சொல்லி மோடிக்கிட்டு இருக்காரு. அது ஒன்றும் தேவையில்லை. சிறு வணிகத்துக்காக அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினார். அவரும் ஒரு இஸ்ரேல் லேடியும் சேர்ந்து வாங்கினாங்க. அவரும் ஒரு பெங்காலி தான். அவர் வந்து சிறு வணிகம் மூலமா எப்படி முதலாளித்துவத்தை இது பண்ண முடியும், ரிவைவ் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப இதுவாயிருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி ரிவைவ் பண்றதுன்னு சொல்லி சொன்னார். அதே தான் இந்த பங்களாதேஷ்ல இருந்து வரும். அந்த சிறு வணிகத்தையும் அவங்க வந்து என்கரேஜ் பண்றது இல்லை. ஸோ சிறு வணிகம் மூலமா ஒரு பேஸ் இதை உருவாக்கணும் இல்லையா. அதை கூட வந்து கேட்டார் இந்தியாவில். மோடி அது முடியாதுன்றார். ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு ஒன்றும் கிரைசிஸ் இல்லை அப்படின்ட்டு. எது கிரைசிஸ் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு ரூமரை கிளப்புறீங்க அப்படின்றாரு. ஸோ அப்படி சொல்லி உற்பத்தியை வந்து சேதாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால கிரைசிஸ் வந்து முத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இல்லை, ஐடி செக்டர் மொத்தமே நாசமாக போகுது. பழைய பிளான்லாம் எப்படின்னா ஒவ்வொரு மிடில் கிளாஸும் எல்லாரையும் ஐடியில் படிக்க வச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் புதுசாக எடுப்பாங்க ஒவ்வொரு கம்பெனியும். இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 20,000 கூட எடுக்க மாட்டேன்றாங்க. சரியா. ஸோ இண்டஸ்ட்ரி டவுன்ல 100 மடங்கு குறைஞ்சிருச்சு எம்ப்ளாய்மெண்ட் ஐடியில். ஐடிக்கு வந்து ஐடி வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னா அவங்களே உற்பத்தியாளராக மாறி ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிச்சு இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாவே இன்னோவேஷன்ல இறங்கணும். அதுக்கான ஒரு வேலை வாய்ப்பு ஏற்பாடு ஒண்ணுமே இல்லை. இந்த ஐடி கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்வீஸ் கம்பெனி. அதுக்கு அப்படிலாம் எப்படி வேலை செய்யணும்னு அதுக்கு தெரியாது. சரியா. அவங்களும் தங்களை மாற்றி அமைக்கிறது தான் இல்லை. அவங்க இன்னும் சர்வீஸ் கம்பெனி மோட்லேயே அதே மோட்லேயே தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அது இன்னும் சுருங்கிட்டே தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பெரிய கிரைசிஸ் இருக்கு. இதுக்கு வந்து பெரிய பிளான் வச்சு அடுத்த இப்போ ஸ்டாலின் காலத்தில் 5 இயர் பிளான் 10 பிளான் அதெல்லாம் வைப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பிளானிங்கே தேவையில்லைன்ற மாதிரி ஒழிச்சிட்டாங்க அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால இது வந்து எல்லாமே வந்து கிரைசிஸ் தான் போகும். என்ன யார் ஆட்சி புரிஞ்சாலும் யார் வந்தாலும் கரப்ஷன் இருந்தாலும் கரப்ஷன் இல்லைன்னாலும் இது வந்து இதுதான் அடி பாதாளத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. இது இங்க மாத்திரம் இல்லை, உலகமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ பார்க்கலாம், ஜப்பான் வந்து நாசத்தை ஆயிட்டே இருக்கு. ஜப்பான் வந்து நெகட்டிவ் குரோத்ல போயிட்டே இருக்கு. இப்போ பெட்ரோலும் இல்லைன்னா அது என்ன பண்ணணும் தெரியல. ஸோ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்தியாவோட நிலைமை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இதே நிலைமை, அதாவது ஹார்மஸ் ஸ்ட்ரைட் வந்து தொடர்ந்து மூடப்பட்டிருக்க நிலைமை இன்னும் 2-3 மாசம் தொடர்ந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தையும் கேட்க வேண்டியது இருக்கு. இப்போ ஷிட்டோல் அப்படின்ற போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு இந்தியாவை பற்றி. எந்த எதிர்வினையும் இல்லாமல் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் காரரான ராம் மாதவ் ஓப்பனா சொல்றாரு, நாங்க என்னதான் பண்ணி ஆகணும், எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம் அமெரிக்காவுக்காக. நாங்க வந்து ஈரான் கிட்ட ஆயில் வாங்க, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கல, 50% டேரிஃப் போட்டாங்க, அதை பத்தி எதிர்த்து கேள்வி கேட்கல, எல்லாமே செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு இதேதான் வந்து பேசுறாங்க. அப்படின்னா இந்தியாவோட நிலைமை என்ன? இப்படி இதே ஆர்எஸ்எஸ் தான் 1920லயும் பகத்சிங் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து காங்கிரஸ் பார்ட்டியை இதே மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் இவங்க சொல்றாங்கல்ல, சொல்றதுக்கெல்லாம் கேட்டோம். அப்பயும் வந்து அதே தான் பண்ணியிருந்தாங்க காங்கிரஸ். பிரிட்டிஷ்காரன் சொல்றதுக்கெல்லாம் கேட்டு அடிமைத்தனமா பண்ணியிருந்தாங்க. பகத்சிங் தான் அழுத்தம் கொடுத்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட். பகத்சிங்கும் அப்போ மோத்திலால் நேருவும் சேர்ந்து பகத்சிங் பின்னாடி மோத்திலால் நேரு தான் இருந்தாரு. அவங்க அழுத்தம் கொடுத்து தான் குவிட் இந்தியான்ற மூவ்மெண்ட்டே ஆரம்பிச்சாங்க. அதுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் எதிராக தான் இருந்துச்சு. எதுக்கு பிரிட்டிஷ்காரனை துரத்துறீங்க, அவங்க தொடர்பு இப்ப சொன்னாங்கல்ல அந்த காம்ப்ரமைஸ், அமெரிக்கா கூட ஒரு காம்ப்ரமைஸ் வச்சுக்கிட்டு அதே நிலைமை தான் இப்பயும். இது வந்து அப்போ வந்து டைரக்டா அவங்க ஆண்டாங்க கலோனியலிசம், இது வந்து நியோ கலோனியலிசம். சரியா. ரெண்டும் வேற ஒரு தன்மை. அது அந்த அந்த பீரியடுக்கான அந்த தன்மை இந்த பீரியடு. ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் வந்து எப்போ குவிட் இந்தியா மூவ்மெண்ட் பண்ணோம் அமெரிக்கான்றது தான் கேள்வி. எப்படி நாடை வந்து சுதந்திரமா மீட்டு எடுக்கும், எப்படி ஒரு அரசாங்கம் வந்து அதுவே இன்வெஸ்ட் பண்ணி சைனா மாதிரி உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி வெளிநாட்டு உற்பத்திக்கு ஈக்குவலா சைனா மாதிரி எப்போ நிற்கும் அப்படின்றது தான் கேள்வி. ட்ரெடிஷ்னலாவே ஆர்எஸ்எஸ்க்கு அந்த தன்மை இல்லை அப்படின்றீங்க. அப்படின்னு. ஆமா, அது வந்து இப்படியே ஒரு அடிமைத்தனத்துல தான் இருந்திருக்கு அந்த காலத்துல இருந்து. ஸோ அதனால அதுதான் ஆட்சிக்கும் வந்து அவங்க விரும்புறாங்க. அமெரிக்காவும் ஏன் விரும்புறா, இந்த ஒரு அடிமைத்தனத்தை தான் விரும்புறாங்க. அது மூலமா இந்திய இதவே வந்து உழைப்பை வந்து ஈஸியா சுரண்ட முடியும்ன்றது தான் அவங்களோடது. அதே மாதிரி ஒரு அடிமைத்தனத்துல தான் ஈரானையும் மாத்தணும் அப்படின்றது தான் ஷா பீரியட்ல இருந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்துக்கு மாத்தணும் தான் ட்ரை பண்ணாங்க. அந்த ஒரு நிலைமையில ஈரான் இல்லை. ஈரான் வந்து அது எதுக்கு புரட்சி எல்லாம் பண்ணதுனால அதுக்கு ஒரு வீரியம் வந்துடுச்சு, அது எதிர்த்து நிக்குது. அதுதான் இப்போ இந்தியாவுக்கு தேவை. இப்போ நீங்கள் உலக அளவில் சொல்கிறீங்க இது மாதிரியான பொம்மைகள் வர வேண்டும், நாம் சொல்கிறத இது கேட்கக்கூடிய தலையாட்டக்கூடிய பொம்மைகள் தான் அரசுகளினுடைய உயர் பொறுப்புகளில் இருக்கணும், இல்லைன்னா அரசை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் புதிய கட்சிகளினுடைய வரவு.
அது மாநில அளவில் இருக்கட்டும் இல்லை தேசிய அளவில் இருக்கட்டும், புதிய கட்சிகளினுடைய வரவு, புதிய தலைவர்களுடைய வரவு, எந்த கொள்கையும் இல்லாமல் அந்த தலைவர்களுடைய அந்த அரசியல் நடவடிக்கை இருப்பது, அதெல்லாம் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எல்லா கலர் ரெவல்யூஷனையும் அப்படிதான் பார்க்கணும். இந்த ஒரு இதுல தான் நீங்க பார்க்கணும். இப்போ ஸ்விக்கி மூலமா ஒரு இன்டர்நெட் சமுதாயம் உருவாது இல்லையா? அந்த இன்டர்நெட் சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் தேவைப்படுது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் விஜய் பார்க்குறோம். சீமானும் ஒரு காலகட்டத்தில் அந்த ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. ஆனால் அவர் வந்து ஒரு பழைய முருகன், அதுக்கப்புறம் பழைய ஒரு தமிழ் பாரம்பரியம் அதெல்லாம் வந்து பேசிட்டே இருந்தார். ஆனால் அது எடுப்படலை. அவங்க தேவை வந்து தடாலடியா ட்ரம்ப் மாதிரி ஒரு எதையுமே பார்க்காம பாசிசமா பாயாசமான்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு தடாலடி பேர் வழிகள் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை தான் வந்து நேபாள்லயும் உருவாக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் நேபாளில் வந்து அவங்க ஓரளவுக்கு கரப்ஷன் எப்படி இப்போ இது ஆம் ஆத்மி இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி கரப்ஷன்ற ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு அவங்க இருக்கிறதுனால அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ அதனால வந்து மந்திரி வந்து இழக்கிறாங்க, கரப்ஷன் சார்ஜில் இழக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்கள வந்து ஓரளவுக்கு நேபாளில் வந்து ஒரு ஒரு புரட்சி ஓரளவுக்கு நடந்ததுனால அந்த சமுதாயம் வந்து ஓரளவுக்கு கேள்வி கேட்கறதுனால அது செக் ஆகுது. பங்களாதேஷ்லயும் அந்த ஒரு இதை நடத்த பார்த்தாங்க, நடத்த முடியல. ஸ்ரீலங்கால ஏற்கனவே வந்து ஓரளவுக்கு ஜேவிபி போல ஒரு பழைய கட்சிகள் இருந்ததுனால இந்த இந்த ஒரு கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவங்க வந்து ஓரளவுக்கு சமுதாய பாங்கோட முடிச்சிட்டாங்க ஸ்ரீலங்கால. அது வந்து தாந்தோனியா ட்ரம்ப் அளவுக்கு மோசமான ஒரு தாந்தோனியா கொண்டு போகாம பண்ணாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேயே அந்த பிரச்சனை தான். இப்போ அடுத்த கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தாந்தோனியான அரசாங்கம் வரணுன்றது தான் அவங்களோட முதலாளியோட விருப்பம். அப்போ வந்து அவங்க டைரக்டரா இன்வெஸ்டரா வந்து இங்க இருக்கிறது ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் எடுக்கலாம். ஒரு தடையும் இல்லாம இப்ப ஈரான்ல நடத்த விரும்புறாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க நடத்தலான்றது தான் அவங்களோட குறிக்கோள். ஸோ அந்த குறிக்கோள்ல வந்து அழுத்தங்கள் மூலமா நம்ம மோடியையும் தூக்கி எறியணுன்றது தான் அவங்க பாக்குறாங்க. ஸோ மோடி மேலேயும் அந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அவங்க விரும்புறது என்னன்னா பழைய கட்சிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அதுல வந்து ஒரு ஜனநாயக அங்கம்லாம் இருக்கும், அதெல்லாம் கோரிக்கைகள்லாம் இருக்கும், எல்லா ரெப்ரசன்டேஷனும் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. நேரம் வந்து ஒரு தாந்தோனியா வரணும், நம்ம பேச்சு நேரம் கேட்கணும், இன்வெஸ்டர் சொல்றதை கேட்டுட்டு சைன் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும், வேற எந்த அரசியலும் பேசக்கூடாது அப்படின்றத விரும்புறாங்க. இப்ப ட்ரம்ப் அதே வேலையை தான் செய்யறாரு. எல்லா அரசியல் கட்சியும் தூக்கி எறிகிறாரு, எதோ ஒன்னா பேசுறாரு. என்ன தவறா புரிஞ்சிக்க கூடாதுன்னா ஏதோ தப்பி பழைச்சு ஏதோ ட்ரம்ப் வந்துட்டாரு அவங்களுக்கே தெரியாம அப்படிலாம் கிடையாது. இவங்களை கமலா ஹாரிஸே விட்டு கொடுத்துதான் ட்ரம்ப் வந்தார். அப்படிதான் பார்க்கணும் நீங்க. அது வந்து கமலா ஹாரிஸ் போட்டி போட்டாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தாந்தோன்றி ஒரு இது வந்து தேவைப்படுது. உலக எஜிமோனிய வந்து அமெரிக்கா இழந்துட்டு இருக்க எஜிமோனிய தக்க வைக்கிறதுக்கு ஒரு தாந்தோணி அரசியல் தேவைப்படுது. ஸோ அதனாலதான் ஒரு ஜனநாயக உட்பூசல்களை வந்து எடுக்கணும், எடுத்துட்டு ஒரு கிளீனான ஒரு ஃபேசிஸ்ட் அரசாங்கம் ஏற்படுத்தணுன்றது அவங்க உலகம் ஃபுல்லா விரும்புறாங்க. இது நீங்க பார்க்கலாம், பிரான்ஸ்லயும் இது எலெக்ஷன் எல்லாரையும் ஜெயிச்சவங்க எல்லாரையும் கேன்சல் பண்றாங்க அடுத்த கட்டத்துல. ஜெர்மனியில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கண்ட்ரோல் எடுக்கணும் வங்கிகள் அப்படின்றத பாக்குறாங்க. ஸோ இது உலகளாவிய மூவ்மெண்ட். இது ஜஸ்ட் இந்தியாவோ தமிழ்நாடோ அப்படி பார்க்கக்கூடாது, உலகளாவிய மூவ்மெண்ட் இது. அந்த ஒரு ஃபைனான்ஸ் பொருளாதாரம் வந்து இது விரும்புது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.